ஒருத்தர் குயிக்காக 1 crore எப்படி அச்சீவ் பண்ணணும்னு கேட்குறாரு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 100 லிட்டர் தண்ணி எடுத்துகிட்டு போய் நீங்கள் செடியில் ஊற்றுனாலும் அது சீசன்லேயும் அதோடைய சீசனில் மட்டும்தான் பூவும் காயும் காய்க்கும். ஸோ அதனால் யூ வில் ஹேவ் டு கிவ் டைம் டு யுவர் இன்வெஸ்டிங். நீங்கள் எவ்வளோ லட்சம் போட்டாலும் சரி, எவ்வளோ கோடி போட்டாலும் சரி, பணம் மல்டிப்ளை ஆகிறதுக்கு கால அவகாசம் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஸோ நீங்கள் 10 வருஷம்தான் டைம் இருக்குது, ஆனால் நீங்கள் வந்து எனக்கு 1 கோடி அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் அதிக அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வெல்த் ஈக்குவல் டு அமௌண்ட் இன்வெஸ்டட் மந்த்லி மல்டிப்ளைடு பை டைம் மல்டிப்ளைடு பை இன்ட்ரெஸ்ட் என்ன உங்களுக்கு கிடைக்குதுங்கிறத வச்சு தான் உங்களுடைய வெல்த் கார்பஸ் பில்ட் பண்ணுறதை சொல்ல முடியும். சப்போஸ் ஒருத்தர் 30,000 முதலீடு பண்ணுறாரு, 10 வருஷத்துக்குள்ளேயே எனக்கு 1 crore அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாருன்னா, நார்மலாக 30,000 ஒருத்தர் முதலீடு பண்ணாருன்னு சொன்னால் ஒரு 12% இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு 10 வருஷத்தில் அவருக்கு வந்து ஒரு 69,000 70 லட்சம் தான் கிடைக்கும். ஒரு 12% இன்ட்ரெஸ்ட். 12% இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது ஒரு 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 அதே ஒரு ஹை ஒரு நல்ல ஒரு இண்டெக்ஸில் ஒரு நிஃப்டி 50ல் போட்டிங்கன்னா ஒரு 12% வரத்துக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஆனால் அவருக்கு 1 கோடி வேணுங்கிறார். அப்போ என்னென்னா அவர் கொஞ்சம் ஸ்டெப் அப் பண்ணணும். ஸோ மாதம் 30,000 போடுறாரு, அடுத்த வருஷம் என்ன பண்ணணும்னா ஒரு 10% இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இந்த வருஷம் 30,000 போடணும், அடுத்த வருஷம் 33,000 போடணும், அதுக்கு அடுத்த வருஷம் 36,000 போடணும். இந்த மாதிரி அவர் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வந்தார்னா அவர் 1 கோடிக்கு மேலே அச்சீவ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ கால அவகாசம் கொஞ்சம் நீடிச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறது கம்மியாக இருக்கும். ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு, என்ஏவி 10 ரூபாவில் வாங்குறது பெட்டரா, என்ஏவி வந்து நல்ல எஸ்டாப்ளிஷ்டு ஃபண்டில் நிறைய என்ஏவி இருக்கிறது பெட்டரா அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. ஸோ என்ஏவி 10 ரூபாங்கிறது வந்து ஒரு குறியீடு தான். அது வந்து ஒரு ஜஸ்ட் அன் இண்டிகேஷன். 10 ரூபாய் என்ஏவியில் வாங்குறதுனால நீங்கள் வந்து சீப்பராகவும் வாங்கலை, நீங்கள் 1000 ரூபாய் என்ஏவியில் வாங்குறதுனால நீங்கள் காஸ்ட்லியாக வாங்கலை. இது ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு ஸ்கீம் எடுத்துக்கலாம். ஐசிஐசிஐ, பராக் பரேக், ஹெச்டிஎஃப்சி ஏதாவது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 10 ரூபாவில் ஒருத்தர் வாங்குறாரு, இன்னொருத்தர் வந்து 100 ரூபாயில் வாங்குறாருன்னு வச்சுக்கலாம். ஸோ ஒரு 2 இடத்துலையும் என்ன ஆகுதுன்னா 1 லட்ச ரூபா ஒருத்தர் முதலீடு பண்ணுறாரு. ஸோ 1 லட்ச ரூபாய்க்கு 10 ரூபா என்ஏவியில் அவர் வாங்குகிற பட்சத்தில் அவருக்கு எத்தனை யூனிட்ஸ் கிடைக்கும்? 10,000 யூனிட்ஸ் கிடைக்கும். இந்த யூனிட்ஸுங்கிறது மாறப்போகிறது கிடையாது. இந்த வாங்கின 10 ரூபாய் என்ஏவி தான் 11 ரூபா ஆகலாம், 15 ரூபா ஆகலாம், 8 ரூபா ஆகலாம், 7 ரூபா ஆகலாம். இந்த இடத்துல என்னென்னா ஒருத்தர் வந்து 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. ஸோ அவர் 1 லட்ச ரூபா டிவைடட் பை 100 ரூபா பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து 1000 யூனிட்ஸ் கிடச்சிருக்கும். ஸோ இந்த 1000 யூனிட்ஸுங்கிறது வந்து மாறப்போகிறது கிடையாது. ஆனால் அவர் வாங்கின 100 ரூபாய் என்ஏவிங்கிறது 105 போகலாம், 110 போகலாம், 90 வரலாம், 95 இந்த மாதிரி வரலாம். ஸோ இந்த சினாரியோவில் அசீவிங் மார்க்கெட் மேலே போகுது, 10% மேலே போகுதுன்னு வச்சுக்கலாம். 2 ஸ்கீமுமே ஒரே மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுது, 2 ஸ்கீமுமே என்ஏவி மேலே போகுதுன்னு சொன்னால் இந்த 10 ரூபாய் என்ஏவி வந்து என்ன ஆயிருக்குன்னா 10% மேலே போச்சுன்னா 11 ரூபாய் ஆயிருக்கும். ஸோ இப்போது இந்த 11 ரூபா மல்டிப்ளைடு பை இவர் ஏற்கனவே எத்தனை யூனிட்ஸ் வச்சுருக்காரு? அந்த யூனிட்ஸ் 10,000 யூனிட்ஸ் வச்சுருக்காரு. 10,000 × 11 நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன லாபங்கிறது தெரியும். இந்த இன்வெஸ்டார் வந்து 100 ரூபாயில் வாங்கினார் இல்லையா, அவர் வந்து அதே மாதிரி 10% மேலே போயிருக்கு. 100 ரூபாவில் 10%ங்கிறது 110 ரூபா. ஸோ 110 மல்டிப்ளைடு பை அவர் எத்தனை யூனிட்ஸ் வச்சுருக்காரு? 10,000 யூனிட்ஸ் வச்சுருக்காருன்னு சொன்னால் 1000 யூனிட்ஸ் வச்சுருக்காருன்னு சொன்னால் நீங்கள் மல்டிப்ளை பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி வேல்யூ தான் இருக்கும். ஸோ 10 ரூபாய் என்ஏவி வந்து பெட்டரு, 100 ரூபாய் என்ஏவி வந்து சரியில்லைன்னு சொல்கிறது வந்து இட்ஸ் ஆக்சுவலி எ மித்து. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்க்காதீங்க. என்றைக்குமே அண்டர்லைங் அசட் அந்த ஃபண்ட் மேனேஜர் என்ன வச்சுருக்காரு அப்படிங்கிறத வச்சு தான் உங்களுடைய என்ஏவி மேலே போகும் கீழே வரும். மார்க்கெட் மேலே போச்சா மார்க்கெட் கீழே போச்சாங்கிறத வச்சு தான் என்ஏவி மேலே போகும் கீழே போகும். இதுதான் 10 ரூபாய் என்ஏவிக்கும் 100 ரூபாய் என்ஏவிக்கும் உள்ள வித்தியாசம். ஈக்விட்டி இஸ் ரிஸ்கி, இன்ஃப்ளேஷன் இஸ் டெட்லி. சில பேருக்கு மீசைக்கும் ஆசை, கூழுக்கும் ஆசை. ரிஸ்க்கு எடுக்கக்கூடாது, ஆனால் எனக்கு நிறைய ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்களுக்காக ஒரு 2 எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஸோ கடைசி ஒரு 10 வருஷத்தில் நம்ம எல்லாம் பார்த்துருப்போம். பங்குச்சந்தை மேலே போயிருக்கு, சென்செக்ஸ் இன்றைக்கி 80,000 ரீச் ஆகிருக்கு. ஒருத்தர் வந்து பங்கு சந்தையில் முதலீடு பண்ணியிருக்காரு, ஒருத்தர் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸில் முதலீடு பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கலாம். ஸோ அது எந்த வயசு, இன்ஃப்ளேஷன், மற்ற ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் நம்ம விட்டுறலாம். இப்போ இன்வெஸ்டார் ஏ, இன்வெஸ்டார் பி
ஸோ இந்த இன்வெஸ்டார் ஏங்கிறவர் வந்து ஒரு நார்மல் இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குன்னு வச்சுக்கலாம். கடைசி 10 வருஷமாக இண்டெக்ஸ் ஃபண்ட் எல்லாமே உங்களுக்கு 12%க்கு மேலே ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ என்ன ஆகுனா, ஒருத்தர் 10 லட்ச ரூபா முதலீடு பண்ணியிருந்தாருன்னு சொன்னால் 12% ரிட்டர்ன்ஸ்னால் 2 ரூல் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ என்ன ஆகும், 12% ரிட்டர்ன்ஸில் என்ன ஆகும்னா ஒரு 10 வருஷத்தில் 3 டைம்ஸ் ஆகிருக்கும். ஸோ உங்கள் 10 லட்ச ரூபா முதலீடு வந்து ஒரு 30 லட்ச ரூபா ஆகிருக்கும். இதுதான் என்ன சொல்லுவோம், ரூல் 114ன்னு சொல்லுவோம். ரூல் 114 என்ன சொல்லுதுன்னு சொன்னால், இந்த 114 எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 10 வருஷத்தில் இந்த பணம் வந்து 3 டைம்ஸ் ஆகிருக்கு உங்களுக்கு. ஆனால் ரூல் நம்பர் 17 ஒன்று நம்ம இதில் அப்ளை பண்ணுவோம். அப்படின்னா என்னென்னா, கடைசி 10 வருஷத்தில் ஆவரேஜ் இன்ஃப்ளேஷன் பணவீக்கம் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் சொல்கிறது வந்து 7%. ஸோ ரூல் நம்பர் 70 என்னன்னு சொன்னால், ஆவரேஜ் இன்ஃப்ளேஷனை நீங்கள் 70ஆல் வகுத்துருங்கன்னு சொல்லுது. ஸோ 70 7ஆல் நீங்கள் வகுத்தீங்கன்னு சொன்னால் கடைசி 10 வருஷத்தில் உங்கள் பணத்துடைய வேல்யூ வந்து கம்மியாயிருக்கு, மீன்ஸ் பாதியாயிருக்கு. ஸோ ஒருத்தர் 10 லட்சம் முதலீடு பண்ணியிருக்காரு, அவர் பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணியிருக்காரு, 12% முதலீடு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு, அதோடைய வேல்யூ இன்றைக்கி 30 லட்சம் ஆயிருக்குன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இதில் ரூல் நம்பர் 70 நீங்கள் அப்ளை பண்ணும்போது இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த 30 லட்சத்தோடைய வேல்யூ இன்றைக்கி வந்து 15 லட்சம் தான் இருக்குது. ஸோ இன்ஃப்ளேஷன் கில்ஸ். இப்போது இன்வெஸ்டர் பிக்கு வருவோம். நான் வந்து ரிஸ்கே எடுக்க மாட்டேன், நான் ரிஸ்க் எடுக்காமையே எனக்கு நிறைய ரிட்டர்ன்ஸ் வரணும்னு நினச்சிட்டு ஒருத்தர் வந்து ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ்லேயே ரொம்ப சேஃபான ப்ராடக்டில் முதலீடு பண்ணியிருக்காருன்னு வச்சுங்க. கடைசி 10 வருஷத்தில் உங்களுக்கு எஃப்டியோட ரிட்டர்ன்ஸ் 6லேருந்து 6.5% தான். ஸோ இன்ஃப்ளேஷனோட கம்மியாக தான் உங்களுக்கு என்ன ஆயிருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இந்த மாதிரி முதலீடு நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகுனா, பணத்துடைய வேல்யூ என்ன ஆகுனா, இட் வில் கோ டவுன். அதுதான் என்ன சொல்லுவோம், யூ கேன் கம் அவுட் ஆஃப் இன்ஃபெக்ஷன், யூ கேன் கம் அவுட் ஆஃப் இன்ஃப்ளமேஷன், இட் இஸ் நாட் ஈஸி டு கம் அவுட் ஆஃப் இன்ஃப்ளேஷன்னு சொல்லுவோம். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.